ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகழ் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு பூரி கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கேன். சீக்ரெட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லார் வீட்லேயும் வந்துட்டு அவைலபிளாக உள்ளது தான். பட் அதை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ மார்னிங்கே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு பூரி எனக்கு நான்வெஜ் எதனா செஞ்சு தர சொல்லி கேட்குறாங்களா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக வரும். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆனியனை வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனியன் வந்து அதிகமாக, கிழங்கு கொஞ்சமாக போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஆனியனை கட் பண்ணிவிட்டு நல்லா கையால் மசிச்சு போடும்போது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது கூடயே வந்துட்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். சின்ன தக்காளியாக வந்துட்டு நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு சின்ன மீடியம் சைஸில் வந்து உருளைக்கிழங்கு இருந்தது, அது 5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கையாலையும் மசிச்சியும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். கொஞ்சம் சூடாக இருந்தது, அதனால நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட நல்லா வந்துட்டு உங்களுக்கு மசிச்சு போட்டால் ரொம்ப பிடிக்குன்னா மசிச்சியும் போடலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது இந்த கிளிப்பில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கிழங்குக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல, கைவிடாமல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட ஒன்று போல் வந்துட்டு அந்த கிழங்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றலாம். இது வந்துட்டு உங்களுக்கு கிழங்கு வந்து கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்துட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கட்டியாக இல்லாமல் வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா திக்காயிட்டு வரும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க. ஊற்றின உடனே நல்லா திக்காயிட்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளோட சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்துட்டு கம்மியாக, ஒரு 1/4 ஸ்பூன் ஓகேன்னு நினைக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு மேலே தூவிட்டு கொத்தமல்லி தூவி நிறுத்துனீங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா தோசைலாம் இதில் சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோக்கு என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சால்ட் வந்து கம்மியாக இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அவ்வளோதான், நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.